ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் vlog டைம். நம்ம கொடைக்கானல் ட்ரிப் வந்திருக்கோம். டே 1 ஈவினிங் 5 o'clock பிரையான் பார்க் வந்திருக்கோம். கொடைக்கானல்லே இந்த பிரையான் பார்க் தான் ரொம்பவே ஃபேமஸ் ஆனது. இந்த பார்க் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஆனால் இது சம்மர் டைமில் தான் வந்திருக்கணும். ஆனால் வின்டர் டைமில் வந்திருக்கோம். பாருங்கள், நிறைய க்ரோட்டன்ஸ் இருந்தது. இது எல்லாமே நல்லா அவங்க ஹார்ட் ஷேப்பில், இன்னும் நிறைய ஷேப்பில் வந்து நம்ம அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க. இது ஏன் அப்படின்னா, இது ஒரு டூரிஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளேஸு. அதனால டூரிஸ்ட்டை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்கும். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நிறையா ஃப்ளவர்ஸ் ஒன்றும் காட்ட முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஃப்ளவர்ஸ் ஒன்றும் இல்லை. உங்களுக்கே தெரியும், பனிக்காலத்தில் ஃப்ளவர்ஸ் ஒன்றும் இருக்காது. ஆனால் சில டைப் ஆஃப் ரேர் ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு. அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே ரொம்ப ரேராக இருந்து அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதில் ஒரு ஃப்ளவர் தான் இந்த ஃப்ளவரு. இந்த ஃப்ளவரு ரேரான ஃப்ளவர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கிளைமேட் வந்து சூப்பராகவே இருந்தது. நாங்கள் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இந்த சைடு தான் சில்ட்ரன்ஸ் பார்க் போகிறவே. இந்த வேலை நம்ம இப்போ போகலை. நம்ம இந்த பக்கம் போகலாம். இந்த இடத்த நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். வாவ், இந்த இடமே ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இந்த இடத்துல நிறையா சில்ட்ரனும் யங்ஸ்டர்ஸும் விளையாண்டுட்டு இருந்தாங்க. சில்ட்ரன்லாம் ஓடி பிடிச்சி விளையாண்டுட்டு இருந்தாங்க. சில பேர் சீக்கிரமே வந்துட்டு கிளம்பிட்டு இருந்தாங்க. யங்ஸ்டர்ஸ் எல்லாமே கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருந்தாங்க. இது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இந்த கிளைமேட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. சில பேர் கதை பேசி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல தான் ஃப்ளவர் ஷோ அரேஞ்ச் பண்ணுற இடம். இது எல்லாமே ரொம்ப அழகாகவே இருக்குது. இந்த ஆர்ச் மாதிரி இருக்கிற இடத்துல வழியாக நம்ம போனோம்னா இந்த இதில் ஃபோட்டோலாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம சுற்றி எல்லா இடத்தையும் பார்த்துட்டு இருந்தோம். சென்டரில் பார்த்தா நம்மளுடைய லைன் ஸ்டாச்சு மாதிரி இருந்தது. இது எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாகவே தெரியலை. மேபி ஏதாவது ஃபங்க்ஷன் நடந்திருக்கும், அதுக்காக வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அது ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. இந்த இடம் ஃபுல்லாமே எல்லா இடத்துலையும் பச்சை பசுமையாக இருந்துச்சு. எல்லாருமே வாக்கிங் போயிட்டு இருந்தாங்க. சில்ட்ரன் நிறைய பேர் விளையாண்டுட்டு இருந்தாங்க. இந்த இடம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த லெஃப்ட் சைடில் இந்த இருக்கிற இடம் தான் தாமரை குளம். ஆனால் தாமரை மலர்கள் இல்லை. ஏன்னா இந்த டைம் வந்து அந்த ஃப்ளவர்ஸ்லாம் அதிகமாகவே இல்லை. சம்மர் டைம்லலாம் வந்திருந்தோம்னா ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். ஆனால் இந்த வின்டர் டைம் வந்து இந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணுறதுக்கு ஏற்றமான டைமு. யங்ஸ்டர்ஸ்லாம் நல்ல கிரிக்கெட் விளையாண்டாங்க. நம்மளும் இந்த மாதிரி விளையாட ஆசை தான். ஆனால் நம்ம வாக்கிங் போயிட்டுருக்கோம். உங்களுடைய ஹாலிடேஸை கட்டாயமாக ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு போய் என்ஜாய் பண்ணுங்கள். அது ஏன் அப்படின்னா, நல்ல கிளைமேட்டு, நம்ம பொல்யூட்டடான இந்த வேர்ல்டில் நம்ம இருந்துகிட்ருக்கோம். அப்போது நம்மளுக்கு ஃப்ரெஷ் ஏர் வேணும். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு க்ரீனரி, இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கக்கூடிய இடமான ஹில் ஸ்டேஷனுக்கு நீங்கள் போனீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரெஷ் ஏரும் கிடைக்கும், பீஸ் ஆஃப் மைண்டும் கிடைக்கும். இந்த ஆம்பியன்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு இன்னர் ஹார்ட்டில் ஒரு பீஸ்ஃபுல்லும் அப்புறம் ஒரு ஹாப்பினஸும் நம்மளுக்கு கிடைக்கும். நான் சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கு கொடுங்க. நீங்கள் எப்படி இந்த ஹில் ஸ்டேஷன்லாம் நீங்கள் பார்க்கும்போது எப்படி என்ஜாய் பண்ணீங்க? கொடைக்கானல் ட்ரிப் போகையில் உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் கொடுங்க. மரங்களில் கூட ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவே இருந்தது. அந்த ஃப்ளவர் வந்து ரொம்ப அதிகமாக அழகாகவே இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்துட்டே இருந்து நான் ஜூம் பண்ணி காட்டிகிட்ருக்கேன். மரங்கள் கூட டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு. பார்க்குறதுக்கு எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. எல்லாத்தோடையும் ரொம்ப ப்ளஸ்ஸான கிளைமேட் தாங்க. ரொம்ப க்ளவுடியாக இருந்தது. எப்போ மழை பெஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே இருந்தோம். ஒரு பக்கம் க்ளவுடியாக இருந்தாலும் அடுத்த பக்கத்தில் வெயில் இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது கிளைமேட்டு. இந்த ஃப்ளவரை பாருங்கள். இந்த பூவோட பேர் இட்லி பூ. இந்த மாதிரி தான் எனக்கு அது இட்லி பூன்னு சொல்ல தெரியும். இதோடைய ரியல் நேம் வந்து என்னன்னு எனக்கு தெரியாது. கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் தான் இருந்துச்சு, அந்தளவுக்கு அதிகமாக இல்லை. இந்த ஃப்ளவர் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு. இங்கே நின்று எல்லாருமே ஃபோட்டோ ஷூட் பண்ணிக்கிட்டாங்க. நிறைய பேர் செல்ஃபி எடுக்கிறதா இருக்கட்டும், கப்புள்ஸாக நின்று ஃபோட்டோ எடுக்கிறதா இருக்கட்டும்,
எல்லா பேரும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக தங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணாங்க. நேச்சர் வந்து ரொம்பவே அழகாக இருந்தது. இந்த அழகான இடங்களில் எடுக்கிற ஃபோட்டோஸை நம்மளுக்கு ஒரு நல்ல ரிமெம்பரன்ஸை கொடுக்கும். நம்மளுடைய ட்ரீம் எவ்வளோ பெருசாக இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்மளோட லைஃப்பில் ஹாப்பினஸும் இருக்கும். நம்மளுடைய ட்ரீம் எதுவாக இருக்கணுமோ அதை நேச்சரை ரிலேட் பண்ணி இருக்கணும். நம்ம நிறைய இடங்களை போய் பார்க்கணும், நிறையா ஹாப்பினஸ் நம்மளுக்கு கிடைக்கணும். நம்ம போன ஒவ்வொரு இடங்களும் ஒவ்வொரு மினிட்டும் ஒவ்வொரு மூமெண்ட்டும் நம்மளுக்கு லைஃப்பில் ரொம்ப ஹாப்பினஸை கொடுத்ததா இருக்கணும். அந்த மாதிரி ஒவ்வொரு இடமும் பார்க்கல நீங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணி பாருங்கள். ரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி பெவிலியன்ஸும் இருந்துச்சு. நாங்கள் போகையில் ஒரு பூனை போச்சு, அது ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. இந்த வழி எல்லாமே பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. எல்லா சைடும் 2 சைடும் அழகாகவே நம்மளுக்கு புஷஸ் வந்து கட் பண்ணி விட்டு அவங்க அழகாக வச்சுருக்காங்க. இதோடைய மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப க்ளீனாக இருந்தது. நாங்கள் எங்கேயும் ஒரு பிளாஸ்டிக் கவரும் எதுவுமே நாங்கள் பார்க்கல. எல்லா இடங்களும் உட்காந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காகவும், சில பேர் உட்காந்து நல்லா அவங்களுடைய வேல்யூ டைமை நல்லா பேசி அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பேசி வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சில பேர் விளையாடிட்டு இருந்தாங்க, சில பேர் வந்து எல்லா இடங்களையும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மெயின்லி வாக்கிங் தாங்க. நம்ம நல்லா வாக் பண்ணலாங்க. சூட்டபிளான கிளைமேட்டு, நம்மளுக்கு அதிகமான இடம், நம்மளுக்கு எந்த பக்கமும் பார்க்கல புல்வெளி, போகிறதுக்கு வாக்கிங் ஏரியா நிறையா இருக்குது. நம்ம நல்லா என்ஜாய் பண்ணி நம்ம வாக் பண்ணலாங்க. கொடைக்கானல் ஒரு நல்ல டூரிஸ்ட் ஸ்பாட், பெஸ்ட் பிளேஸ் டு விசிட். நீங்கள் கட்டாமல் போய் பாருங்கள். இன்றைக்கி டே நல்லாவே போச்சு. நம்ம ஈவினிங் ஷாப்பிங் பண்ணதை கொஞ்சம் நம்ம ஷாப்பிங் ஏரியாவை காட்டுறேன். இது என்னுடைய நெக்ஸ்ட் vlogல பார்ப்பீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.